நம்ம நடக்கும்போது ஒரு தைரியமாக நடக்கணும். அதாவது அந்த தைரியமோட நடையிலே தெரியணும். நம்ம நடையிலே வந்து ஒரு தைரியம் தெரியணும். கொஞ்சம் லேசாக நெஞ்சை நிமித்தி நடக்கணும். அதுதான் அப்போ தான் வந்து நம்ம மூளையில் ஒரு தைரியம் ஏற்படும். அதனால் சும்மா நடந்து போகிறோம் அப்படின்லாம் நடக்கக்கூடாது. நடந்து போகிறோம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த கடக்கிறதுக்காக நம்ம நடக்கிறோம் அப்படின்லாம் நடக்கக்கூடாது. தைரியமாக நடக்கணும். அப்போவே நிறைய பயம் போயிடும். நிறைய பயம் நம்மளை விட்டு போயிடும். அதனால் அது தைரியமான நடை இருக்குல்ல, ஒருத்தர் தைரியமானவர் அப்படிங்கிறது அவர் நடையை பார்த்தாலே தெரியணும். அந்த நடையில் தைரியம் இருந்தால் தான் நம்ம பேச்சுலேயும் தைரியம் இருக்கும், பார்வையில் தைரியம் இருக்கும். அது சாதாரண நிமிர்ந்த நன்னடை அப்படின்னு நிமிர்ந்து நடக்கிறது எல்லோரும் நிமிர்ந்து தான் நடப்பாங்க. நிமிர்ந்து நடப்பாங்க. ஆனால் தைரியமாக நடக்கணும். அது கொஞ்சம் நெஞ்சை நிமித்திக்கிட்டு நடக்கணும். நிமித்திட்டு நடக்கும்போது அந்த நடையில் ஒரு தைரியம் இருக்கணும். நடையை பார்த்தாலே தெரியணும் அதில் ஒரு தைரியம் இருக்குன்னு. அந்த நடையில் தைரியம் வந்துட்டாலே அந்த உடம்பை பார்த்தாலே தெரியணும். ஒரு உடம்பு நடந்து போகுது, ஒருத்தர் நடந்து போகிறாரு, அவர் உடம்பை பார்த்தாலே அவர் தைரியமாக நடக்கிறாரு அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியணும். நெஞ்சை நிமித்திக்கிட்டு நடக்கணும். நடக்கும்போது அவருடைய பார்வையில் ஒரு தைரியம் வரும், ஒரு பேச்சில் ஒரு தைரியம் வரும். அதனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நீங்கள் வந்து வேறு எந்த வகையிலுமே வந்து ஒரு தைரியத்தை நீங்கள் வந்து வரவழைக்கவே முடியாது. இது ஒரு சாதாரண விஷயம் அவ்வளோ தைரியத்தை கொடுத்துரும். ஒரு நடையில் ஒரு தைரியம் இருக்குது பாருங்கள், ஏகப்பட்ட தைரியத்தை கொடுக்கும். இல்லைன்னா ரொம்ப பயந்து தான் போவாங்க. அந்த நடையில் வந்து தைரியம் இல்லைன்னா சும்மா அப்படியே அமைதியாக நடந்து போகிறது அப்படிலாம் நடக்கக்கூடாது. அமைதியாக அடக்க ஒடுக்கமாக நடந்து போகிறது அப்படின்லாம் இல்லாமல் ஆனாக பண்ணணும். ஒரு தைரியமாக நடக்கணும். நடையை பார்த்தாலே ஒரு தைரியம் தெரியணும், அதை பார்த்தாலே ஒரு பயம் வரணும். இப்படி ஒவ்வொருத்தருமே தைரியமாக நடந்துட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது ஒரு பயம் வரும், ஒரு மரியாதை வரும். நீங்கள் நடையிலே ஒரு பயம் இருந்துச்சுன்னா அப்போது வந்து பேச்சில் ஒரு பயம் இருக்கும், பார்வையில் ஒரு பயம் இருக்கும். அதனால் வந்து ஒரு நெஞ்சை நிமித்திக்கிட்டு நடக்கணும். இதுதான் மனித நடை. மனுஷங்க எப்படி நடக்கணும்? தைரியமாக நடக்கணும், நெஞ்சை நிமித்திக்கிட்டு நடக்கணும். அப்போ தான் நெஞ்சை நிமித்திக்கிட்டுன்னா அப்படி சொல்ல அதை ஒரு மென்மையாக பார்த்தாலே தெரியும். அதை தெளிவாக வெளிப்படையாக காமிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப வெளிப்படையாக காமிக்கணும், ரொம்ப நெஞ்சை நிமித்திக்கிட்டு அப்படியே ரவுடிமே அப்படி அப்படி சொல்லலை. நான் ஒரு அமைதியாக அதை கொஞ்சம் கலக்கணும். ஒரு நெஞ்சை நிமித்தி நடக்கிற ஒரு தைரியமான நடையை அப்படி கலந்து விடணும். அமைதியாக ஒருத்தர் நடந்து போகிறாரு, அதில் கொஞ்சம் நெஞ்சை நிமித்திக்கிட்டு கொஞ்சம் நடக்கணும், கொஞ்சம் கலந்து விட்டுறணும். அது பார்வையில் தைரியத்தை கொடுக்கும், ஒரு அளவான ஒரு நடை. அதுதான் மனித நடை என்பது. அது ஏகப்பட்ட தைரியத்தை கொடுக்கும். அது இல்லாமல் போனால் உன்னை தைரியத்தை வரவழைக்கவே முடியாது. ஒருத்தருக்கு தைரியம் வேணும் அப்படின்னா வேறு எந்த வகையில் நீ வரவழைப்ப? வேறு எப்படி தான் வரவழைப்ப? உடற்பயிற்சி பண்ணாவா? உடற்பயிற்சி, அப்புறம் வேறு நல்ல சாப்பாடு, வேறு சாப்பாடும் தைரியம் கொடுக்கும். சாப்பிடாத ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பயந்து போய் தான் இருப்பார். சாப்பிடாதவங்க வயிறு நிறைய கொஞ்சம் சாப்பிடும்போது தைரியம் வரும். வயிறு நிறைய சாப்பிடும்போது கொஞ்சம் தைரியம் வரும். உணவு உண்ணும்போது தைரியம் வரும். ஆனால் அதுவே எல்லா தைரியத்தையும் உங்களுக்கு கொடுத்துறாது. ஒரு நெஞ்சை நிமித்தி சாப்பிடாதப்போ கூட நீ தைரியமாக இருக்கணும்னா நெஞ்சை நிமித்தி நடக்கணும். அந்த தைரியம் உடம்புல ஒரு தைரியமாக பேசுகிறது, தைரியமான ஒரு பார்வையில் ஒரு தைரியம், பேச்சில் ஒரு தைரியம், பழகுவதில் ஒரு தைரியம் இருக்கணும். அது எல்லாத்தையும் நடையில் பார்க்கணும். ஒருத்தர் நடந்து வர்றதை பார்த்தாலே அவர் உடம்புல தைரியம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியணும். நடந்து வர்றதை பார்த்தாலே ரொம்ப பயந்துட்டு நடக்கிறாரு அப்படிங்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவர் பயத்தோடு இருக்காரா தைரியமாக இருக்காரான்னு. அதனால் நடப்பதில் தைரியமாக நடக்கணும். அதுதான் மனித நடை. மனித உயிர்கள்னால் சாதாரணமான ஆள்களே கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயத்தை சாதிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க, எவ்வளோ இன்னல்களை, துன்பங்களை, துயரங்களை, சாகசங்களை நிகழ்த்தி கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்களை வந்து எப்படி நடக்கணும்? தைரியமாக நடப்பதற்கு முற்றிலும் தகுதியானவர்கள், முழுமையான தகுதியுடையவர்கள் மனிதவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிற வகையில் பெருமையாக நடக்கணும். அந்த தைரியம்தான் பெருமை. மனிதவர்களின் பெருமை எது? அந்த தைரியம்தான். அந்த பெருமையாக நடக்கணும்.
கோழையாக நடக்கும். அப்போ வந்து அதற்கு எதிர் திசையில் என்ன ஒருத்தர் நடக்கிறார், கோழையாக நடக்கிறாரு, பயந்துக்கிட்டே நடக்கிறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்கள்ல. நடக்கும்போதே ஒருத்தரை பார்த்து ஏன் அவ்வளோ பயந்து நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எதுவும் சொல்லிடக்கூடாதுல்ல. அப்போ அதுக்கு ஆப்போசிட் தைரியமாக நடக்கிறது தான். ஏன் பயந்து பயந்து பேசுகிறீங்க அப்படி சொல்லுவாங்களா? அப்போ தைரியமாக பேசணும். அதுதான் வந்து அதுக்கு ஆப்போசிட். எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்னா ஒன்று. அப்போ ஒரு பாதுகாப்பு. அப்படி யாரும் சொல்லிடக்கூடாது என்பதற்கு எது பாதுகாப்பு? ஒருத்தர் என்னங்க பயந்துக்கிட்டே நீங்கள் நடக்கிற பார்த்தா பயந்து நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லிடக்கூடாதுல்ல. அப்போ அதுக்கு என்ன பாதுகாப்பாக இருக்க முடியும்? அதுக்கு என்ன மாற்றாக இருக்க முடியும்? தைரியமாக நடக்கிறது தான் மாற்றாக இருக்க முடியும். மாற்றான ஒரு நடைமுறையாக இருக்க முடியும். ஒருத்தர் பயந்துக்கிட்டே எப்போ பார்த்தாலும் பயந்துகிட்டே நீங்கள் பேசுகிற பார்த்தாலே பயந்து பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்லிடக்கூடாதுல்ல. அப்புறம் அதுக்கு மாற்று என்னவாக இருக்கும்? அப்படி சொன்னாங்கன்னா அதுக்கு தீர்வு என்னவாக இருக்கும்? தைரியமாக பேசணும், தைரியமாக பார்க்கணும், பயந்துக்கிட்டே பார்க்கக்கூடாது, தைரியமாக பார்க்கணும். அப்போ தைரியமான பார்வை, தைரியமான பேச்சு, தைரியமான நடை. தைரியமான நடையிலிருந்து தான் தைரியமான பார்வை வரும், தைரியமான பேச்சு வரும். அதனால் தைரியமாக பேசிட்டு தைரியமாக பார்த்துட்டு நீங்கள் வந்து தைரியம் இல்லாமல் நடக்க முடியாது. அதனால் தைரியமாக நடந்தால் தான் தைரியமாக பேச முடியும். தைரியமாக நடந்துட்டு உங்களால் கோழையாக பேச முடியாது, பயந்து பயந்து பேச முடியாது. தைரியமாக நடந்துட்டாலே உங்களுக்கு இப்போது நடக்கிறீங்க, அங்கே 4 பேர் நிற்கிறாங்க வழியில். அப்போ உங்களுக்கு யாருன்னே தெரியாது. அப்போது அந்த இடத்த கடக்கணும் அப்படின்னா உங்கள் உடம்புல ஒரு தைரியம் இருக்கணும். பயம் இல்லாமல் கிடக்கணும் அப்படின்னா ஒரு தைரியம். இப்போ ஒரு பெண் வர்றாங்க, ஒரு பெண் வந்து நடந்து வரா, அங்கே 4 ஆம்பளை பசங்க நிற்கிறானுங்க. அப்போது 4-5 பேர் நிற்கிறானுங்க கும்பலாக, 5-6 பேர் நிற்கிறானுங்க. அவன் நல்ல பசங்க தான். இருந்தாலும் இந்த பெண் வந்து நடந்து வந்துட்டுருக்குறா ஒரு சாலையில். அப்போ அங்கே 4-5 பசங்க அங்கே நின்று விளையாண்டுட்டுருக்காங்க. ஒரு சாலையில் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டுருக்காங்க. இப்போ அந்த இடத்த வந்து பெண் கடக்கணும் அப்படின்னா அவளுக்கு ஒரு தைரியம் வரணும், அவளுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். அந்த இடத்த கடக்கிறது அவளுக்கு ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயமா இருக்கணும். அதை எப்படி சாத்தியப்படுத்துறது? தைரியமாக நடக்கணும், நெஞ்சை நிமித்திட்டு நடக்கணும். நெஞ்சை நிமித்திட்டு நடந்தால் அந்த இடத்த கடந்து போகிறது அவளுக்கு ஒரு சாதாரண விஷயம், ஜாலியாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்க, அப்போது நெஞ்சை நிமித்திக்கிட்டு ஒரு தைரியமாக நடக்கணும். அப்படி இல்லை, அவள் வந்து அந்த மாதிரி நெஞ்சை நிமித்திக்கிட்டு தைரியமாக நடக்கலை அப்படின்னா அவளுக்கு பயம் வந்துடும். அந்த இடத்த கடக்கிறதே அவளுக்கு பெரிய கஷ்டமாக போயிடும். அது மாதிரி தான் ஒரு ஆண் நடந்து வரான், அங்கே 4-5 பொண்ணுங்க இருக்காங்க, பொண்ணுங்க நின்று சாலையில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவன் அந்த இடத்துல தனியாக போயிட்டுருக்கான். அப்படிங்கும்போது அந்த இடத்த கடந்து போகிறதுக்கு அந்த ஆணுக்கு ஈஸியாக இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அவன் நடையில் ஒரு தைரியம் இருக்கணும், அவன் பேச்சில் பார்வையில் ஒரு தைரியம் இருக்கணும். அப்போ தான் அவன் அந்த இடத்த அந்த 4-5 பொண்ணுங்க 5-6 பொண்ணுங்க உட்காந்து வெளியில் உட்காந்து நின்றுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, ஜாலியாக சிரித்து அரட்டை அடிச்சிட்ருக்காங்க. அந்த இடத்த அவன் கடந்து போகணும் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு தைரியம் இருக்கணும். அந்த நடையில் அந்த தைரியத்தை காட்டணும். அந்த இடத்த கடக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். தைரியமாக நடக்கணும், நெஞ்சை நிமித்திக்கிட்டு நடக்கணும். நடக்கும்போது தான் அவன் பார்வையில் பேச்சில் எல்லாத்துலேயும் அந்த தைரியம் வெளிப்படணும். உடல் மொழி, தைரியமான உடல் மொழி, அதுதான். இப்படி அந்த ஒரு இந்த மாதிரி தான் தைரியங்கிறது இதுக்கு தான். ஒரு இடத்த கடந்து போகிறதுக்கு, ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கு, தைரியமாக பேசுகிறதுக்கு தேவையில்லாத பயம், கூச்சமெல்லாம் விலகிவிடும். இந்த மாதிரி தைரியமாக நடந்தாங்கன்னா கூச்சம் விலகிடும், தயக்கம் இதெல்லாம் சோம்பேறித்தனம்லாம் விலகிவிடும். அதனால் வந்து இது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது, மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இயற்கையாக ஒரு இருக்கக்கூடிய விஷயந்தான், அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இயற்கையான ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது இந்த அளவுக்கு முக்கியமான விஷயமா, இது அந்தளவுக்கு முக்கியம் இல்லைன்னு நம்ம நினச்சிட்ருக்கலாம். தைரியங்கிறது வேறு எங்கேயோ இருந்தோ வருது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம்ல. ஏன் நம்ம பயப்படுறோம், நமக்கு ஏன் இந்த பயம், கூச்சம், அப்படி இப்படின்னு நிறைய நம்ம யோசிப்போம். அதுக்கு இந்த நீங்கள் நெஞ்சை நிமித்தி நடந்தாலே உங்களை யாரும் வந்து அது ஒரு பாதுகாப்பு, ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி. மாஸ்க் போட்டு போகிறாங்களா, அது மாதிரி தான் இது. நெஞ்சை நிமித்திட்டு நடங்கிறது அந்த உடலுக்கு பாதுகாப்பு. தைரியம்தான் ஒரு உடலுக்கு பாதுகாப்பு. நீங்கள் நெஞ்சை நிமித்திட்டு நடக்கிறீங்க அப்படின்னாலே அந்த உடம்பை பார்த்தாலே இன்னொருத்தர்னு யார், அவரும் ஒரு உடம்பு தானே. அந்த உடம்பு இந்த உடம்பை பார்த்து எதையும் பண்ணக்கூடாது, அது அந்த உடம்பு தைரியமான உடம்பு, அவங்கக்கிட்ட அந்த உடம்புக்கு சொந்தக்காரர்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கணும், தேவையில்லாதான் வச்சுக்கூடாது, சீன்றணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அது வந்து என்னென்னா ஒரு மனித பாதுகாப்பு, ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி.
ஒரு மனித பாதுகாப்பு மாதிரி. மனுஷங்கக்கிட்டேருந்து மனுஷங்க தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதில் பிற உயிரினங்களுடைய நீங்கள் தைரியமாக நெஞ்சை நிமித்தி நடந்தீங்கன்னா நாய்கள் கூட பயப்படும். அதுவே நீங்கள் ரொம்ப அமைதியாக பயப்படலாம் போனீங்கன்னா நாய்கள் நல்லா ஒத்து கவனிக்கும், ஒருத்தரோட உடல் மொழியை கவனிக்கும். பிற உயிரினங்கள் உடல் மொழியை கவனித்து தான் ஒரு முடிவு எடுக்கும். பயந்து போச்சுன்னா அவைகள் நம்மை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நாய்கள் கூட நம்மளை குறைக்குது அப்படின்னா நம்ம பயந்து நடக்கிறோம் அப்படின்னு கூட இருக்கலாம். அப்போ தைரியமாக நடக்கணும், நெஞ்சை நிமித்தி நடக்கணும். அப்படி நடக்கும்போது அந்த நாய்கள் கூட நம்மளை குறைக்காது அல்லது நம்மளை துரத்தாது, அப்படி கூட இருக்கலாம். அதனால் ஒரு நெஞ்சு நிமிர்ந்த நடை நிமிர்ந்த நடை கிடையாது, நெஞ்சு நிமிர்ந்த நடை. நிமிர்ந்த நன்னடை அப்படின்னுவாங்களா, அது கிடையாது. நெஞ்சு நிமிர்ந்த நன்னடை, அதுதான் சரியான நடை. நெஞ்சு நிமிர்ந்த நன்னடை ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது. அந்த நடை இருந்துட்டாலே அது ஒரு பாதுகாப்பு. மனசில் அவ்வளோ தைரியத்தை கொடுக்கும், சாதாரண விஷயமே கிடையாது. அதனால் மிரண்டு போயிட்டேன். இந்த உண்மையை கண்டுபிடிக்கும் போது நான் மிரண்டு போயிட்டேன். அப்புறம் நானே சின்ன வயசில் அப்படி தான் நடப்பேன் நான். அப்புறம் எப்படி நடக்கணுங்கிறதுல எனக்கு ஓவர் தைரியம் வந்துருச்சு. என் நடையை பார்த்தாலே ரொம்ப வேகமாக வேறு மாதிரி வந்துருச்சு. அப்புறமா எப்படி நடக்கணும், இயல்பாக நடக்கணும்னு நிறைய முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். கால்லாம் கால் விரல் அந்த நேரே இருக்கணும், பக்கவாட்டில் இருக்கக்கூடாது, பக்கவாட்டு திசையை நோக்கி எவ்வாறு இருக்கக்கூடாது, அப்படின்னு நிறைய வேகமாக நடக்கணுமா, மெதுவாக நடக்கணுமா, நிதானமாக நடக்கணுமா, எப்படி நடக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய குழப்பங்களுக்கு இடையில் நேற்று தான் அந்த நெஞ்சு நிமிர்ந்த அந்த நன்னடை அதை கண்டுபிடிச்சேன். ஒரு மனசில் அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. சாதாரண விஷயம் கிடையாது.